கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ஜென்மத்திலே வீற்றிருந்த சனி பகவான் தன்னுடைய அடுத்த வீடான 2வது இடத்துக்கு பாத சனியா வரார். 7.5 சனி ஆரம்பிச்ச இந்த 5 வருட வாழ்க்கை என்பது கும்பராசிக்காரர்களுக்கு உண்மையை சொல்லணும்னா நிறைய சவால்களை கொடுத்ததை யாராலும் மறுக்க முடியாது. பொதுவாக சனி நடந்துச்சுன்னா நான் சொல்றது பொண்ணை இழக்கணும் அல்லது பொருளை இழக்கணும் அல்லது உயிரை இழக்கணும்னு கேட்கும். ஒன்று தேவையில்லாத பொருள் செலவு, அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பண விரயம், அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு கர்மகாரியம் செய்யணும்னு சொல்லுவாங்க ஜாதகப்படி. பட் கடவுள் இழக்கக்கூடாத பல விஷயங்களை இந்த 5 வருடத்துல இழந்திருப்பீங்க. குறிப்பா அந்த லாஸ்ட் 2.5 வருஷம் ஜென்ம சனி வந்ததுல இருந்து பாடா படுத்துச்சு. எதை? உடம்பையும் மனசையும். பழைய மாதிரியான எண்ணம் இல்லை, பழைய மாதிரியான சிந்தனை இல்லை, பழைய மாதிரியான செயல்கள் கிடையாது. முன்ன மாதிரி என் மனசும் இல்லை, உடம்பு இல்லை அப்படின்னு புலம்பிய கும்பராசிக்காரர்கள் 99% பேர் இருக்கீங்க. அதை நானும் காதுபட பல பேர் சொல்ல கேள்விப்பட்டேன். அதுலயும் குறிப்பா அந்த லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா அந்த ராகு கேதுவனுடைய தாக்கம் நமக்கு ஆரம்பிச்சதுல இருந்து பல நெருக்கடிகளை அனுபவிச்சிங்க. கோச்சார ரீதியா என்னைக்கு கும்பராசிக்கு 2ல ராகு இருந்துச்சோ அந்த 2ல இருந்து ராகு இப்ப விலகிடுச்சு, திருப்பி ஜென்மத்துல வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடம் 7.5 சனியும் இந்த ராகு கேதுவனுடைய சஞ்சாரங்களும் சரியாகவே இல்லை.